வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. 4ஆம் தேதி எப்படா வரும், ஆளாளுக்கு சொல்ல ஆர்வம் தாங்க முடியலையே. எக்ஸிட் பால்ஸ் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்களுடைய கருத்தை திணிச்சிட்டு இருக்காங்களே. இந்த நேரத்தில் அதை வச்சு பல காணொலிகள் வந்துட்டு இருக்கு. எதை நம்புறதுன்னு தெரியலன்னு யோசிச்சிருக்கான்ற புரியுது. எதை நம்புறதுன்னு தெரியல அப்படின்றத விட்டுட்டு எது நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் முடிவு இப்படி இருந்தா எப்படி இருக்கும், இல்ல அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பார்வையிலுமே பாரி அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சதுக்கு அவராக இருக்கேன். வணக்கம். வணக்கம். முடிவு என்ன அப்படிங்கிறத பத்தி நான் கேட்கலான்னு தான் இருந்தேன். உங்களோட பதிவு பார்த்தேன். எக்ஸிட் பால்ஸ் அப்படிங்கிறது வியாபார ரீதியில ஒரு நோக்கத்துக்காக சும்மா மீடியாக்களை ஒரு பேசு பொருளாக்கணும், எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு, அதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்ற தான் இன்னும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம அலச தேவையில்லை. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் சில முடிவுகள் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அதற்கப்புறம் கள நிலவரங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், மக்கள் இதை எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் தான் இருக்கு. அடிப்படையில் ஒரு விஷயம் மட்டும் அந்த எக்ஸிட் போல் பற்றி சொல்லணும்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் ஏன் பண்ணுறாங்கங்கிறத மக்கள் இன்னும் உள்வாங்கிக்கிறது கிடையாது. எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதை நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான இவிஎம் மெத்தடில் நம்ம பண்ணக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா அது செட் ஆஃப் கோட்ஸ் தான். அந்த கோட்ஸை யாராலையும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனால் இது மேனிப்புலேட் ஆகுது ஆகலைங்கிறத நம்மளால் கிராஸ் வெரிஃபிகேஷனோ இல்லை கிராஸ் செக்கிங்கோ பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரங்கள் இருக்குது. அதோடைய நம்பகத்தன்மை உண்மையிலேயே குறியாகத்தான் இருக்குது. ஸோ நான் இன்றைக்குமே எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரங்களை நான் நம்புறது இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோடு நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் எக்ஸிட் போல் மேக் சென்ஸ். ஏன்னா இப்போ வாக்கெல்லாம் போட்டு வந்துட்டீங்க. போலுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க வாக்குடைப்பாங்களா அவங்க வாக்குடைப்பாங்களா, சிலர் காசு வாங்கிட்டு வாக்குடைப்பு அரசியல் செய்கிறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே யார் எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அப்போ என்ன சினாரியோ இருந்துச்சுன்னா இது ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணுறோம். அந்த பவர் இருக்கு, ஓட்டு போடுற பவர். அப்போ அந்த பவர் மூலிமா இப்போ திமுக இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கணும். ஒரு பக்கம் வாக்குகளை செய்யணும். அப்போ எந்த பக்கம் வாக்குகள் செய்தால் திமுக வராது, யாருக்கு போடுற வாக்குகள் வாக்குடைப்பாக மாறும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எஜுகேஷன் எதுக்குன்னா, திமுக வேண்டான்னு நினைக்கிறவன் கரெக்டாக திமுக யாருக்கு போட்டால் திமுக வராமல் இருக்குங்கிறத சிந்திச்சு போடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. இதே போல் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இந்த முறை எங்களுக்கு போட்டிங்கன்னா நாங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குவோம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் இந்த முறை வாக்குனா நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. அவங்க மக்களை அவங்களோட புரிதலுக்கு கொடுத்து யார் வரணும் யார் வரக்கூடாது யார் வந்தால் சரிங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு தான் இதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தையான கருத்து கணிப்புகள் எல்லாம் நோக்கம் சார்ந்தவை. அவைகள் எல்லாம் எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொருத்தருடைய பார்வை சார்ந்தவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போடுங்கம்பாங்க. இப்போ நம்மள மாதிரி தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற பார்வையை பார்ப்போம். ஆனால் அதிமுகவும் பிஜேபியும் கூட சேர்ந்து நிற்கிற இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நம்ம ஆதரவும் தெரிவிக்க முடியாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்காக தான். அப்போ என்ன நடந்தா யார் ஆட்சிக்கு வந்தா இது தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பார்வையெல்லாம் இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் மக்களை புரிதலுக்கு ஏற்படுத்தி வாக்கு போட வைக்கிற வரைக்கும் பயன்படும். வாக்கு போட்டாங்கன்னா அது அந்த எந்திரத்தில் பதிவாயிருக்க போது, அந்த எந்திரத்தை ஓப்பன் பண்ணி கணக்கு படிக்கும் போது யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு தெரிய போகுது. கரெக்டா? சரி. அதுக்கு நடுவில் இன்னொரு கருத்து கணிப்பு எதற்கு? அப்பதான் இங்க புரிஞ்சுக்கணும், இந்த கருத்து கணிப்புங்கிறது உங்களை பக்குவப்படுத்திருக்கு. என்ன ரிசல்ட் வரப்போதோ அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய புரிதலை இது சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லா மக்களும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நாங்கள் வாக்கு போட்டோம்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கட்சி ஜெயிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த மாதிரி எக்ஸிட் போலில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு உதாரணமாக தான் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸிட் போலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸிட் போல் கணக்குகள் என்ன சொல்லுது, திமுக ஜெயிக்கும் அப்படிங்குது. ஒரு சில எக்ஸிட் போல் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கும் அப்படிங்குது. ஒரு சில எக்ஸிட் போல் டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சில எக்ஸிட் போல்ஸ் நாம் தமிழர் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாத்தையும் செய்கிறது யாரு? எல்லாமே ஒரு ஏஜென்சி. அந்தந்த ஏஜென்சி யாரோட டைப்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலா யார் ஜெயிக்க போறான்னு சொல்றாங்களோ அந்த ஏஜென்சிக்கு சால்ரா அடிக்கிற ஏஜென்சி தான் இது இருக்க போகுது. இல்லைன்னா யார் காசு கொடுப்பாங்களோ எல்லா கட்சிகளுமே காசு கொடுக்காத கட்சிகளை தான் மற்றவர்களை தூக்கி போட்டுருவாங்க.
ஒவ்வொரு முறையும் நாம் தமிழரை மற்ற வேலை போடுற காரணம் என்ன? இந்த எக்ஸிட் போலுக்குலாம் அவங்க வந்து காசு கொடுத்துட்டுலாம் இருக்கிறது இல்லை. இதான் உண்மை. அது எதார்த்தம் இல்ல. அது தப்பு இல்ல. ஆனா ஒரு சைடுல இருந்து பாக்குறப்ப மற்றவைன்னு போடுறதுன்றது அது நம்ம ஏற்கலாம். ஏங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரோ அவங்களோட இதை போடணும். இப்ப இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கும் போது அதை போட்டு தான் தீரணும். ஆனா போட்டு தீரும். அதுல எனக்கு ஒரு நியூஸ் சேனல் பாத்தீங்களா, நீ எக்ஸிட் போடல நாம் தமிழர்னு போடாம கூட அதர்ஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா உன மதிச்சு பண்ணிக்கலாம். அதர்ஸ்ல ஒருத்தரோட போட்டோவை டார்க் பண்ணி போட்டான் பாத்தீங்களா, முகம் ஷேப். மத்த ஸ்டேட்ல எல்லாம் மற்றவை சாதாரணமா இருக்கு, இங்க மட்டும் மற்றவை முகம் ஒரு மாதிரி ஷேப். அது எதுக்கு போடணும் வேணும்ட்டு? அது வெறுப்பேத்துறதுக்கு தான் போடுறாங்க. அந்த வெறுப்பேத்துறதுக்கு காரணமா இன்னும் ஆனா சொன்னா இவங்க கடிப்பாங்க. என்கிட்ட சொல்ல முடியுமா? சரி வேணா ஃப்ரீயா சிம்பிளா சொல்றேன் என்ன காரணம்னு. முதல்ல ஊடகத்தை எதிரியா பாக்குறத நம்ம கைவிடணும். ஊடகம் நம்மள அங்கீகரிக்காது எனக்கு தெரியும். ஆனா ஊடகத்தை நம்ம எதிரியாவும் பார்க்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ஊடகத்துல இந்த மாதிரி ஒரு இது வருதா போட்டு ஊடகங்களை அடிக்கடி அடிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஞாபகம் வச்சுட்டு திருப்பி அடிப்பான். அவன் வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவன் போட்டு அடிக்கடி நிற்பான். ஸோ பேசிக்கா என்னன்னா, வெறுப்பை நீங்க கக்க அது திரும்ப உங்க மேல வரும். இப்ப நான் வந்து விமர்சிக்கிறேன்ல, காரணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீடியா ஃபுல்லா என்ன உங்களோட ஐடி விங் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. 3 நாளா இப்ப தேர்தல் முடிஞ்ச 3 நாள் 4 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுத்தி நம்மளோட விமர்சனங்கள் நாம வந்து நேர்மையா இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு யார் தப்பு செஞ்சாலும் தப்பை சுட்டி காட்டுறோம். தப்பு செய்யலைன்னா அதுக்கு ஆதாரங்களோட பேசணும். அதை விட்டுவிட்டு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ பேசக்கூடாது அப்படின்னா நோக்கம் என்ன? வாயை பொத்துறது. ஸோ இந்த வாயை பொத்துறது இது பண்றதுலாம் இது அதிகார திமிரு. இந்த அதிகார திமிரை அதிகாரத்துக்கு வராம இருக்கும்போதே நீங்க பண்ணும் பொழுது அவன் கையில வந்து இப்போ ஊடகம்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் வச்சு அவன் என்ன பண்ணுவான்? நசுக்குவான். இவ்வளவுதான் நடக்குது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த பழமொழி உங்களுக்கு பொருந்தும். அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடாதுன்னா மதிக்க கத்துக்குவாங்க அடுத்தவங்களை. ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க பாருங்க. சும்மா மதிப்பு அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம, ஆனா அடுத்தவங்க மட்டும் நமக்கு மதிப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா யார் கொடுப்பா? ஸோ இதுதான் இருக்கிற இந்த பேசிக்கான குறைபாடு. அந்த குறைபாடு அந்த கட்சியோட தலைமைக்கே இருக்கிறனால நம்மளால அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால அவங்க இப்படிதான் அவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறல. அவங்க இந்த முறை அவங்களோட வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பாங்கிறதா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கீங்க. நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க போன முறை வாங்கினதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், 10% வரைக்கும் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளோட கணிப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் மாறல. நான் மாறணும்னா எல்லாரும் மாதிரி வன்மம் கேட்கும்போது 2% போயிருவீங்க, 3% போயிடும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நம்ம உள்ளபடி தான் நம்ம சொல்ல முடியும். விஜய் அவர்கள் வந்து 15% வரைக்கும் வருவாருன்னு நம்ம முன்னாடி கணிச்சோம். ஆனால் தேர்தலுடைய அங்கே நடந்த விஷயங்கள், பூத்தில் மற்றவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நம்மளோட கணிப்பு அந்த அளவுக்கு இருக்கால. இன்னும் ஒரு 20 கூட அவர் ரீச் பண்ணி வருவாரு. ஆனா பெரிய அளவு வாக்குகள், அதாவது சீட்ஸ் கன்வர்ஷன் வந்து பெருசு அளவு இருக்காது. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? நீங்க வேணா பாருங்க. இது வந்து நம்ம இந்த விருப்பு வெறுப்பு தேவையில்லாமை இதெல்லாம் வச்சுக்கலாம் சொல்ல, உள்ளபடி சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ இதையும் நம்ம சொல்லிடுறோம். அப்ப இந்த எக்ஸிட் போல் வாக்குகள் எதை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரி அங்கே ஏதாவது போட்டியில் வேலை நடந்துச்சுன்னா, புரியுதுங்களா? போட்டியில் வேலை நடந்தாலும் மக்கள் ஏற்றுக்கணும்ல. இல்லை பாரு, ஆனால் நான் இது இன்னொரு வித்தியாசமான இதில் யோசிச்சு பார்த்தேன். இப்போ திமுக வந்து ஒருவேளை தோக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம், தோத்துருச்சு அப்படின்னு ஏற்கனவே ஓட்டு போட்டு முடிச்சாச்சுல. அப்படி இருக்கிறப்போ இந்த எக்ஸிட் பால்ஸ்லாம் வந்து பெரும்பான்மையா டிஎம்கே வந்து பெரும்பான்மையா வாங்கிருச்சு, அவங்களுக்கு தான் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி காட்டிட்டு ரிசல்ட்ல ஒருவேளை திமுக தோத்துச்சுன்னா பொட்டியில வந்து கை வச்சுட்டாங்க பாஜக, ஆனா திமுகக்கு தான் மக்கள் ஓட்டு இப்படியும் காட்டலாம்ல. இதுக்கும் எக்ஸிட் பால் அதுதான் நான் சொல்றேன். எப்படியும் இது வந்து அப்ப இங்க ஆக்சுவலா இந்த எக்ஸிட் போல் எதோட நம்பகத்தன்மை உடைக்குது? இந்த மிஷினோட நம்பகத்தன்மை. இவ்வளவுதானே. இதை தான் நானும் சொல்றேன். எதுக்கு எக்ஸிட் போல்? ஏன் எந்த ஊடகத்துக்கு இதை பத்தி தெரியாதா? அது அந்த எக்ஸிட் போல வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் கட்டமைக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நாளை வந்து எல்லா பக்கமும் பிஜேபி வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்குன்னு ஒரு எந்திரத்தில் ஒரு மந்திரம் செஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் அவ்வளவுதான். அதை எக்ஸிட் போல அவங்க காட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை எக்ஸிட் போல எல்லாருமே சொல்லிட்டாங்களே. முதல்ல எக்ஸிட் போல யாருக்கு இது வரைக்கும் சொல்லுங்க, யாருக்கா எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? என்கிட்ட சாம்பிள் யாரும் எடுத்தது இல்லப்பா. உங்ககிட்ட எடுத்துருக்காங்களா? மக்கள்கிட்ட நம்ம கேட்கறேன், யார்கிட்ட எடுத்திருக்காங்க? யாரும் எடுக்கிறதே இல்லை. அவங்க வந்ததே கிடையாது. நார்த் இந்தியால இருந்து எவன் வந்தான்? எந்த ஹிந்திக்காரன் வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போன, எந்த பூத்துல வந்து கேட்டான், யார்கிட்ட கேட்டான்? சும்மாங்க இது அடிச்சு விடுறாங்க, இது பண்றாங்க. சில பேர் வந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு தனி தொகுதியிலாம் வந்துட்டு இவங்க நின்னா ஜெயிப்பாங்க அவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு தனி தொகுதின்னு கூட ஆய்வு பண்ணாம பேசுறாங்க. நான் தான் சொல்றேன், இதெல்லாம் நம்பகத்தன்மையானது அல்ல. நம்ம மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து எப்படி தெரியுமா கணக்கு பண்ணுவேன், நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் யார் இருக்கா, உறவுக்காரங்க இருக்காங்க.
நாங்கள் எல்லாருமே பெரும்பான்மையான நம்ம ஊர் உறவுக்காரங்க எப்படி இருப்பாங்க, அரசியல் தெளிவு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க இந்த ஊடகங்கள் சொல்கிறத நம்பிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சு யாருக்கு போடலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், டேட்டாஸ் வந்துடும், பொதுஜன மக்களோட மனசை வெளிப்படுத்திடுவாங்க. எல்லாரும் இங்க இருக்கவங்களா இதை தாங்க சொல்றாங்க, எல்லாரும் அங்க இருக்கவங்களாம் அதை தாங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். நாங்க இதுக்கு தான் போட்டோம், ஆனா இவங்கெல்லாம் அதுக்கு போட்டேன்னு சொன்னாங்க, அவங்கெல்லாம் இதுக்கு போட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஜென்ரல் மேப்பிங் கிடைச்சிடும். அந்த மேப்பிங்ல நம்ம தெளிவாக சொல்றது என்னன்னா, டிவிகே வந்து இந்த முறை 20% வாக்குகளை தாண்டும். அதை அவங்க அடுத்து தக்க வைப்பாங்களா, அதுக்கு அடுத்து அரசியல் அவங்க செய்வாங்களா போவாங்களான்னு தெரியல. விஜய் மேபி ஜெயிப்பாரு. நம்ம சொல்லியிருக்கோம் விஜய் வந்து பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத நம்ம முன்னாடி திருச்சியில நமக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா திருச்சியில நமக்கு உண்மையாவே ரொம்ப டஃபா இருக்கு. ஏன்னா நேரோட பெல்ட்டா இருக்கு, அங்க வந்து பயங்கரமா பணம் இறக்கியிருக்காங்க, எல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. அப்ப பணமா இல்ல விஜயோட ஃபேமா இல்ல கருத்தியல், நாம் தமிழ் மாதிரி கருத்தியல் பேசுற கட்சிகளா, இல்ல அதிமுக பாஜக கூட்டணியா தெரியல, நோ ஐடியா. பட் இங்க வந்து இன்னைக்கு வந்து வாக்குகள் எவ்வளவு வருவாங்கிறது மட்டும் நம்மளால கணிக்க முடியுது, சீட் கன்வர்ஷனை கணிக்க முடியல. இதை நம்ம சொல்றது வேற, எக்ஸிட் போல் நாங்கெல்லாம் இது இவங்க தான் வருவாங்கன்னு சொல்றது வேற. ரெண்டாவது எக்ஸிட் போல் நம்பகத்தன்மை அதிகம்னு சொல்றது அதை விட பெரிய உருட்டு. போன முறை வந்து எக்ஸிட் போல்லையும் நம்பகத்தன்மை கிடையாது, இந்த முறை வர எக்ஸிட் போல்லையும் நம்பகத்தன்மை கிடையாது. இந்த முறை வர எக்ஸிட் போல்ல ஆக்சுவலா வந்து டிஎம்கே ஜெயிக்குங்கிற மாதிரியான எக்ஸிட் போல்ஸ் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படி ஜெயிச்சா தமிழ்நாடு முக்காடு போட்டு போகணும். அப்படி டிஎம்கே ஜெயிச்சா இந்த முறை வந்து ஸ்பாயிலரா யார் இருப்பா, ஸ்பாயிலிங் கேம் விளையாண்டது யாரு அப்படின்னு பார்த்தா விஜய் தான் ஸ்பாயிலிங் கேம். அப்ப விஜய் கிங் மேக்கர் இல்லாம காலவாரி விடுறவருன்னு ஆவாரு. அதுக்கப்புறம் நாளை பின்ன திரும்ப விஜய் வந்து திமுகவோட கூட்டணி கிட்டின்னு உட்காந்தாருன்னா விஜயோட அரசியல் வந்து முடிச்சு வைக்கப்பட்டுரும். கமலஹாசனோட அரசியல் முடிச்சு வைக்கப்பட்ட மாதிரி விஜயோட அரசியலும் முடிச்சு வைக்கப்படும். ஸோ இதுலயும் நம்ம வந்து மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனா விஜயோடைய இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து 3வது இடத்துக்கு தள்ளியிருப்பாங்கன்னா சில இடங்கள்ல வந்துட்டு எக்ஸிட் போல்ல சொல்ல. அதாவது அதிமுகவுக்கு யாரு ஆதரிக்கிறாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா சில தொகுதிகள்ல விஜய் வந்து 2வது இடத்துக்கும் அதிமுக 3வது இடத்துக்கும் சென்னையை சார்ந்த பகுதிகளில் அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவும் பிரிச்சுட்டு அந்த இடத்துல அவர் கன்வெர்ட் ஆகி யாரை எதிர்த்து வந்தாங்களோ அவங்களையே திரும்ப ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு மறைமுக காரணியா விஜய் போயிட்டாரு அப்படின்னா அது என்ன? உங்களுக்கு நீங்க உங்க கட்சியோட சதவீதத்தை காட்டி உங்களோட கட்சியோட அங்கீகாரத்தை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திருப்பீங்களே தவிர்த்து மக்களுக்கு நீங்க திருப்பி இன்னொரு 5 வருஷம் நரகத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அடுத்து அந்த 5 வருஷமும் உங்களோட செயல்பாடு என்னவா இருக்குங்கிறத ஒன்றும் இல்லை, நீங்க செயல்படுறேன்ட்டு வந்த உடனே திமுக உங்களை போட்டு என்ன அடி அடிச்சது. இதே தான் அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ணும். நீங்க வேற 2வது படம் நடிக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அது உண்மையா இல்லைன்னு தெரியல, அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அது ஜனநாயகன் மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு படம் வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதையும் யாரு எடுப்பா? திமுக விடவே விடாது, நசுக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தா அடுத்த 5 வருஷம் நமக்கு திமுக சப்போஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ப்ளேம் யாரை எடுத்துக்கணும்னா விஜய் தான் எடுத்துக்கணும். ப்ளேமை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ உங்களோட வருகை தான் பெரிய அளவில் வந்துட்டு வாக்கை உடைச்சு திமுக ஜெயிக்க வச்சது. இதை நம்ம அன்னைக்கே தலைவாட அடிச்சுக்கிட்டோம். அதனால தான் விஜய் வந்து தயவு செஞ்சு இந்த முறை கூட்டணி போங்க, இந்த முறை வந்து திமுக வீழ்த்தணும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரு பிளான் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ணுங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சில விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது எப்படிங்க வந்து 2 வருஷத்துலேயே வந்து முதல்வர் நாற்காலியில தான் போய் உட்காருவான்னு நினைக்கிறது? அது யாரா இருந்தாலும் ஒரு உழைப்புன்றதுக்கு ஒரு மேல மரியாதையே இல்லையா? எம்ஜிஆர் ஃபார்முலாவை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஃபார்முலாவோட ஈக்குவேஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போடணும். நீங்கள் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஜிஆர் எத்தனை வருஷமா அரசியல் இருந்தார்? அவர் ஆரம்பத்திலேருந்தே அரசியல் இருந்தார். அவர் ஆரம்பத்திலேருந்து ஒரு கட்சியில் ஒரு பிரதிநிதியாக இருந்தார். அந்த கட்சியில் அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அந்த கட்டமைப்பை தான் உடச்சிட்டு போனார். அவர் தேசிய கொள்கை மேலே நம்பிக்கை வச்சு அப்புறம் திராவிட கொள்கைக்கு வந்தார். அவர் திராவிட கொள்கையில தான் இருந்தார். தேசிய கொள்கைக்கு அதுக்கப்புறம் தான் போனார். சரிங்களா? திராவிட கொள்கையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷமாக செயல்பட்டு இருந்தார். அதன் மூலயமா அவரோட ஃபேன்ஸ் வந்து ஆரம்பத்திலேருந்தே பொலிட்டிக்கலைஸ்டு ஃபேன்ஸ். விஜயோட ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபேன்ஸ் மட்டும்தான், பொலிட்டிக்கல் தாட்டே அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ பேச வேண்டிய தேவையே நமக்கு உருவாகி இருக்கு. நான் சொல்கிறேன், நான் அந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் அதை சொல்கிறேன்னு புரியும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பாருங்க. கொடைக்கானல்ல பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு வீடியோ, கொடைக்கானல் சித்திரை திருவிழா எல்லாத்துலேயும் டிவிக்கே கத்துறாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, விஜய் இந்த முறை நல்ல ஒரு வாக்குகளை வாங்குறாரு. சிலர்லாம் வந்துட்டு நான் இதை நடந்துருச்சுன்னா நான் அரசியல் விட்டே போயிடலாம்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களா அரசியல் விட்டு போறாங்களா. சிலர் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் நடந்துச்சுன்னா நான் வந்து பத்திரிகையாளராகவே நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் போயிருவார்ல. இல்ல, பல்ட்டி அடிச்சிட்டாரு. பல்ட்டி அடிச்சிட்டாரா? இன்னொருத்தரும் பல்ட்டி அடிச்சிட்டாரு. பேக் பெல்ட்டியா? நம்ம துரேந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. பல்ட்டி அடிச்சுட்டு எனக்கு அது அப்பவே தெரியும் அப்படின்ட்டாரு. எனக்கு தான் தெரியுமே, அது உங்களுக்கு தெரியும்ட்டு. இப்போ உங்க வேலை என்ன? பிஜேபி எப்படியாவது செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன யாரெல்லாம் தட்டி விடணுமோ, யாரெல்லாம் தப்பா இன்புட் கொடுத்து நாசம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நாசம் பண்ணி கடைசியில் தமிழ் தேசியத்தையும் இந்த முறை நாசம் பண்ணி, தமிழ் தேசியத்தை வந்து நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, இந்த முறை தமிழ் தேசியம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருந்தது. அதை அப்படியே இழந்துட்டீங்க நீங்க. இந்த மாதிரியான நபர்கள் தவறான புரிதல், தவறான கைடன்ஸ்ல போயிட்டு அடிபட்டு போறது. இன்னைக்கு அங்க வந்து நிக்கிறோம் நம்ம. பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு கருத்தியல் கொள்கை கொண்டது வந்து அந்த கருத்தியலுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கருத்தியல் தன்னை தகவமைத்துக் கொண்டு மீண்டும் எழும். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி கூட்டம் போனாலும் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? கருத்தியலுக்கு அதை சரியாக முறையாக பயன்படுத்தினால் அது வந்து நிச்சயம் வெற்றியை நோக்கி நகரும். நம்மளே அங்கே கூட்டையும் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இட் ஒன்ட் ஒர்க். அது வந்து சக்சஸ் ஆகாது. இதுதான் என்னுடைய பார்வை, இதுதான் என்னுடைய புரிதல். அது இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு அந்த புரிதல் வந்து சேர்ந்துரும். ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த சூழலில் இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு விஷயத்த நம்ம மண்டையில் திணிக்க பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, திமுக ஜெயிக்கும். சரி, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸிட் போல்ஸ் எப்பவுமே மக்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை விதைச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு தள்ளக்கூடிய இடத்துல தான் இது இருக்குது. சரி, இப்போ தேர்தலில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க, யாரோ ஒருத்தவங்க தோக்க தான் போகிறாங்க. ஆஸ் மக்களா நம்ம எப்படி இதை அணுகணுங்கிறது தான் இந்த வீடியோடைய பேசிக் டேக்அவேவாக இருக்க போகுது. நம்ம எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கட்சியை ஆதரிச்சிருப்போம், ஒரு கட்சியை எதிர்த்திருப்போம். ஒரு சிலர் நியூட்ரலாக இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லன்னு இருப்பாங்க. சிலர் வந்து எப்படியாவது நான் வந்து இவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இவர் எப்படியாவது இந்த முறை சிஎம் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வேலை செஞ்சவங்க இருப்பாங்க, பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து பகைச்சிருப்பாங்க, உணர்வோட இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த தேர்தலில் ஃபேன் பேஸ்டான வாக்குகள் உண்மையிலேயே அதிகமாக தான் இருக்க போது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க எப்படி இதை எடுத்துக்க போறாங்க, ரிசல்ட்ஸை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கன்சர்ன் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு உருவாகி இருக்கு. இந்த கன்சர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அதீதமான அக்கறை இல்லை ஒரு பயம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க இப்போ? அது எதுக்குன்னா, நான் சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் ஜெயிச்சிட்டாருங்க, இவங்க ஆசைப்படுற மாதிரி, இந்த மக்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி விஜய் ஜெயிச்சிட்டாரு. அந்த ரசிகர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா, நான் வந்து அப்படிதான் நீங்க நடந்துக்கீங்கன்னு நான் சொல்லலை, என்னவா இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அப்படின்னா, யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா பேசினாங்களோ அவங்க கிட்டலாம் நீங்க குறைஞ்சபட்சம் டான்ஸ் மேட்ச் ஆடுவீங்க, குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியா அபியூஸ் ஆகுது நடப்பீங்க. இது உங்க மேல இருக்க இமேஜை, ஜெயிச்சு வந்தாலுமே உங்க மேல இருக்க இமேஜை டோட்டலா உடச்சு விட்டுரும். ஜெயிச்சு வந்தீங்கனாலும், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சிஎம் ஆயிட்டாரு, கையெழுத்து போடுறாரு. நீங்க அன்னைக்கு வந்துட்டு திமுக காரங்களும் திமுக அரசியல்வாதிகளும் திமுகவுடைய வண்டிகளை எல்லாம் கூட போய், திமுக கொடிக்கட்டின வண்டிகள் இருக்கும் ரோட்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னா அவங்களும் வருவாங்க, பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டான்ஸ் ஆனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவங்கலாம் யாரு? திமுகலாம் யாரு? 10 முறை ஜெயிலுக்கு போனவங்க, 15 முறை கொலை பண்ணவங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து வயலன்ஸ் அவங்க அடிப்பாங்க. நீ என்ன பண்ணுவ? நீ அடிப்ப. கலவரம் வர, ஜெயிச்சாலும் கலவரம் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஜெயிச்சாலும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத பொறுத்த, ஜெயிச்சிட்டோம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீ வாட்டும் உன் வேலையை பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ், உனக்கும் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும், விஜய் அவருக்கும் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும், நிம்மதியா இருப்பாப்புல. இல்ல ஜெயிச்சுட்டாங்க, நான் 1000 வாலா பட்டாசு போட்டு தான் தீருவேன். இதை ஏன் இந்த பயம் எனக்கு இருக்குன்னா, விஜய் படம் அஜித் படம் வந்து ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகிற டைம்லயே உங்களே தெரியும், தியேட்டர்கள்ல அவ்வளோ பெரிய உயிர்கள் போயிருக்கு. ரெண்டாவது வந்து தியேட்டர்ல பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை வந்து இது பண்ணும். இது ஒரு இடத்துல இந்த சினிமா இடங்களில் மட்டும் நடக்கும். பட் இப்போ இந்த அரசியல் களமுங்கும் போது இது எங்கே வேணாலும் நடக்கலாம், கிராமத்தில் நடக்கலாம், ஊரில் நடக்கலாம், ஒரு வார்டுல ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு பிரச்சனை பண்ணலாம், எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணலாம். உடனே வந்து திமுக, ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியோட கொடியெல்லாம் போட்டு அவமரியாதைலாம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு திமுக கொடி, அதிமுக கொடி இதெல்லாம் போட்டு அவமரியாதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுவான்? அவன் உங்களை அடிப்பான். இப்ப நீங்க அவங்கள அடிப்பீங்க. கவர்மெண்ட் என்னதான் உங்க கைக்கு டிரான்ஸ்ஃபரே ஆனாலும் நீ என்ன ஆவான்னு யோசி. இந்த மாதிரி செய்யற ஒரு இளைஞன்
ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கட்சிக்காரரு இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபடுறாருன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு நினைங்க. அரசு செய்யப்படுவீங்க. யாரால் அரசு செய்யப்படுவீங்க? உங்கள் விஜய் அண்ணாவால் தான் அரசு செய்யப்படுவீங்க. அரசு செய்ததுக்கப்புறம் விஜய் அண்ணாவே உங்களுக்காக வாதாடினாலும் சிஸ்டம் உங்களை விடாது. நீ ஏதாவது எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப, முடிஞ்சு போச்சு அந்த வேலை. நீ ஐடி கம்பெனியில் வேலை வாய்ப்புக்குன்னு பிளான் பண்ணிட்டு இருப்ப, முடிஞ்சு போச்சு உன் வேலை. கல்யாணத்துக்கு இப்போ பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், சும்மாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போலாம். இப்போ கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன்னா அதுக்கு யோசிப்பான். இதில் ஒன்று கிடக்கு ஒன்று நீ ஏதாவது பண்ணி அவனையா தள்ளி விட்டு அவங்கமே எங்கேயா போய் விழுந்து அது ஏதோ ஒரு கொலை கேஸு, இல்லை சும்மா லைட்டாக அடிச்சின்னா கொலை முயற்சி கேஸு. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வெற்றி பெற்றாலுமே உங்களோட உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இதை வந்து உங்களோட மேலே இருக்கக்கூடிய கன்சர்ன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய கன்சர்ன்லையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கொண்டாடுறோங்கிறதுல கூட நீங்கள் அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணி மேபி கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, ஒரு பெரிய கலவரம் பெரிய ரயாட் மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வைங்க, கேன்சல் ஆட்டோமேட்டிக்காக உங்களாலே பதவியில் உட்கார முடியாது. பிரச்சனையாயிரும், சிக்கலாயிரும், கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி எந்த விதமான தவறான விஷயத்தையும் செய்து விடாதீர்கள். இதே நான் சொல்றேன். ஜெயிச்சா சரி, இப்போ நடக்கிறது ஜெயிச்சா சரியா? ஏன்னா நான் ஜெயிக்கிறேன்னு சொல்றேன்றாங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இதுக்கும் நான் ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ தோத்துட்டார் விஜய், அவரோட சொந்த தொகுதி, அவர் நின்ன தொகுதியிலும் தோத்துட்டாரு. எல்லா பக்கமும் டெபாசிட்டும் காலி ஆயிடுச்சு. சும்மா வாக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு கணிசமாக வாங்குறாங்க. பெருசாக அதிகாரத்துக்கு துணை நிற்கிற மாதிரி இல்லை. 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அதை வச்சுக்கிட்டு வந்து உங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட போகிறது இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வைங்க. இப்போ அதிமுகவுக்கு சீட்ஸ் கம்மியாக இருந்து விஜய் ஒரு 2-3 சீட் வாங்கினா விஜயோட வேல்யூ வேறு. அதிமுக சைடில் வந்து அவங்களே கொஞ்சம் நல்லா வாங்கிட்டாங்க, விஜய் தேவையில்லைன்னா கண்டிப்பாக அதிமுக அவங்கள சேர்த்துக்காது, அவங்களே டிஎம்கே உடைக்க முடியுங்கிற அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஎம்கே 95 வாங்கியிருக்கு, இவங்க 110 வாங்கியிருக்காங்கன்னா உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவங்கள சேர்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் அரசியல். இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை உங்களை சேர்த்துக்காம ஏடிஎம்கே கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி நடந்து உங்களுடைய வாக்கும் உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு பண்ணது எல்லாமே வீணாகுது அப்படின்னொன்னே ஒரு தவறான முடிவுக்கு நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணன் ஜெயிக்காத இந்த உலகத்தில் நான் வாழலை, இந்த மாதிரி முட்டாள்தனமாக யாரும் முடிவெடுக்காதீங்க. நான் இந்த மாதிரி முடிவெடுக்கலான்ட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முடிவை தள்ளி போடு. ஒரு 10 நாளைக்கு உன் முடிவை தள்ளி போடு, உனக்கே புரிஞ்சிடும் அரசியல். இந்த உணர்ச்சி பிளம்பில் நீ வந்து இந்த தவறான முடிவு எடுத்துடாத. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் கதாநாயகன், உன்னுடைய லைஃப் ஸ்டோரியில் நீ தான் மெயின் கேரக்டரு. உன்னோட மெயின் கேரக்டர் என்னவா இருக்கணும் நீ தான் முடிவு பண்ணுற. தயவு செஞ்சு யாருக்காகவும் இது வந்து விஜய்க்கு மட்டும் சொல்ல, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னாங்க, வைகோ இருக்கு அப்படியில் வைகோ என்ன அரசியல்வாதி? அவர் ஏதாவது ஒரு அரசியல்வாதி இருந்தாரு, அதுக்கப்புறம் வெளில வந்தாரு. திமுக இருந்து வெளியில வந்ததுக்கு எத்தனை பேர் தெரியுமா தீக்குளிச்சாங்க? திரும்ப அதே திமுகவில் போய் நிற்கிறாப்புல. இந்த செத்தவன்லாம் யாரு? அந்த செத்தவன்லாம் திரும்ப எந்திரிச்சு வந்துருவானா? பரவாயில்லப்பா, நம்ம செத்து பணமாயிட்டோம், ஆனால் நம்மளுடைய தலைவர் வந்து திரும்ப திமுகவுக்கே போயிட்டாரு, இவருக்காக செத்ததெல்லாம் தப்பு இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சாவை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டாரு. எல்லாரையும் எரிஞ்சு போய் நான் செத்தானுங்க. ஏன் 16 பேரா? இன்னும் நான் 16 பேர் நினைக்கிறேன் செத்தாங்களே. இப்போ இந்த 16 பேரோட இறப்புக்கு யார் பொறுப்பு? அவங்களோட வாழ்க்கை அவ்வளோதான். வைகோங்கிற சைன் ஆகாத எதிர்காலமே இல்லாத ஒரு அரசியல்வாதிக்காக அவன் வாழ்க்கையை படைய வச்சிருக்கான். அவன் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துருந்தானாவே அவன் வேற விஷயம் இருந்திருக்கும், இது இருக்கும், மறந்துருப்பான். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக எவனும் பண்ணிடாத. உன் லைஃபே நீ இழந்துருவ. கிறுக்குத்தனமாக நம்மளை இவர் பார்த்துக்குவாரு, யாரும் பார்த்துக்கலங்க. அந்த 16 பேர் இறந்தா யாருமே பார்த்துக்கல. குறைஞ்சபட்சம் அந்த அத்தனை பேர் இறந்துருக்கானே, அதனால நம்ம அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கினாலும் ஒதுங்குவோம், நம்ம அரசியலை தக்க வைக்கிறதுக்காக இவங்க கூட போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. இருந்துச்சா? சரி. விஜயகாந்த்
திமுகவுக்கு எதிராக எவ்வளோ வேலைகள்லாம் பேசி மண்டபத்தெல்லாம் உடைச்சு, அந்த மண்டபத்தை அவர் என்ன சொன்னாரு, என் மனைவிக்காக பார்த்து பார்த்து கட்டின மண்டபத்தை பழி வாங்குற விதமா வந்து உடைச்சிங்களேன்னு சொல்லி அங்கெல்லாம் அப்படியே கொந்தளிச்சு போய் மக்கள்லாம் வாக்கு செலுத்தி இதை செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. விஜயகாந்தை போட்டு கேவலப்படுத்தினாங்க திமுகலாம். கடைசியில் மனுஷன் இறந்து போயிட்டாரு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க மனைவி எங்கே போச்சு அந்த கோபம்? இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் கட்டின தாஜ்மஹாலை இடித்து பண்ணாங்கன்னு சொல்லி தான் அவர் குதிச்சு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அறிவாலயத்தை பார்த்தா இப்போ தாஜ்மஹால் மாதிரி தெரியுது. எங்களுக்காக கட்டின மண்டபம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னா பார்த்தீங்களா, இதுதான் இவர்கள். இந்த மாதிரியான பல மனிதர்களை பார்த்துட்டோம். விஜய் இப்படிப்பட்டவர்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்த்துட்டோம். மேலே இருக்கவன் தான், கீழே இருக்கவன் தான். ஸோ இவர்களுக்காக தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் சில மணி நேரங்களும் கூட நீங்கள் செலவு பொழுது உங்களுக்கு இழப்பு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஜெயிக்கலை போகலைன்னு சொல்லிட்டு உங்கள் உணர்வு எழுச்சிகளை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நாளைக்கு சும்மா கடை, உனக்கு ரொம்ப சோகமாக இருக்கா, 10 நாளைக்கு சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேறு எதையா பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை இந்த பாய் சீசன் வந்திருக்கு, போய் பாரு, நான் சொல்கிறேன், அது போய் பாரு, அதில் ஜாலியாக இருக்கும். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்லேண்டர் எப்படிப்பட்டவன் பாரு. ஸோ ஹோம்லேண்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கங்கிற மாதிரி உணர்ந்துக்கிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணு, ஃப்ரீயாக விடு. உனக்கு தெரியாது யாரையும் எப்படிப்பட்டவங்க என்ன அப்படின்லாம், யாரையும் தெரியாது. ஸோ நீ அடுத்தவனுக்காக கதறி எழுக. ஆக்சுவலாக நான் ஏன் அந்த சீசன் சொல்கிறேன்னா, அந்த சீசன் எக்ஸாக்டாக பொருந்தும். ஏன் அந்த சீசனை மேலே இருக்கவன்லாம் அப்படி தான் இருக்கான். விஜய்லாம் சொல்ல, 19 அப்படி தான் இருக்காங்க. மேல் மட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க. நீ எக்கேடு வேணாலும் கெடுங்கிறது தான் அவங்க யோசனை. போங்கடா லூசு பயிலுங்களாங்கிற பார்வையில் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்மளை அசிங்கமாக திட்டுறது, நேரில் பார்த்தா வேறு மாதிரி பேசுறது. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை தயவு செஞ்சு எதுவும் தொலைச்சிடாதீங்க. எனக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குது. சின்ன பசங்க இவங்க வந்து வெற்றியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை நான் வைக்கிறேன். ஸோ உங்கள் பையன், உங்களோட பசங்க யாராவது வந்து விஜய் ரசிகராக இருந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்காணிப்போட குழந்தைகளை பார்த்துக்கோங்க. என்னதான் நீங்கள் வெளியே படுக்க வைக்கப்பட்டீங்கன்னாலும் அதெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு ஒரு பார்வை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்துங்க. இந்த முறை விஜய் தோக்குறாருன்னு வைங்களேன், விஜயோட வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் அப்படி அவர் வசதியாக தான் இருக்க போகிறார், ஒன்றும் இல்லை. அடுத்த முறை அவர் எலெக்ஷன் நிற்பார், அவர் ஜெயிக்கிறாரு, இது பண்ணுறது அது அவரோட வேலை. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்காக சப்போர்ட் பண்ணுங்க, பேசுங்க, அவங்க கருத்தியில் பேசுங்க, கொள்கையை பேசுங்க, அவருக்காக போய் ரோட்டில் இறங்கி பேசுங்க, இதெல்லாம் வேற. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவருக்காக அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முட்டாள்தனத்தையும் பண்ணிடாதீங்க. இதை பண்ணுற பழக்கம் தெரிஞ்சோ தெரியாமையோ தமிழர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. தயவு செஞ்சு திரும்ப இந்த தவறை பண்ணாதீங்க. உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்துக்கு தான் அது நஷ்டம். நான் ஒன்று நான் சொல்கிறேன், இது நம்மளை மாதிரி தமிழ் தேசிய தளத்திலிருந்து உயிர் கொடையாக கொடுத்தவர்களுக்கும் கூட நான் சொல்கிறது தான். உங்கள் உயிரை கொடையாக கொடுப்பது உன்னதமாகவே இருந்தாலும் அதைவிட உங்களோட வாழ்க்கையில் காலங்காலமாக உண்மையாக நின்று நேர்மையாக நின்று செயல்படுவது அதைவிட நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு பணி. இல்லைங்க, காதலிச்ச பொண்ணுக்காகவே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் நீங்கள். பெத்த அப்பா அம்மாங்க, அவங்களுக்காக யோசிக்காம வேற யாருக்காக போய் இருந்தது. நான் என்ன சொல்கிறேன், குடும்பத்தை கடந்து தான் அரசியலுங்கிறது நம்ம அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அரசியலில் வெற்றி அடையணும்னா நீங்கள் இருக்கணும், நம்ம இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான், தொடர் ஓட்டமாக இருந்தால் தான். இது ஒரு மேரத்தான் ஓட்டம். வேகமாக ஓடி ஜெயிச்சிடுறது, வேகமாக போயிட்டு லைனை கிராஸ் பண்ணிடுறதுங்கிறதுலாம் அரசியலில் இல்லை. அதனால் பொறுமையாக ஓடுங்க, நிதானமாக ஓடுங்க. எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசத்தில் ஒரு தவறான முடிவை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. உங்களோட முடிவுகள் வந்து உறுதியானதாக இருக்கணும். நான்லாம் ஒரு முடிவு எடுத்தால் உறுதியாக தான் எடுப்பேன். இந்த முடிஞ்சுனா இதுதான்ப்பா. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யோசிங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாதீங்க. ஸோ இதையும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பயமாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே. ஏன்னா அவ்வளோ பேர் கட்சிக்காரன் பார்க்கல, எல்லாம் நம்ம பசங்க அப்படின்னு பார்த்து பேசுகிறீங்க. தமிழர்கள் பொதுவாக நான் ஆரம்பத்துலேருந்து அதை சொல்கிறது அதுதான். சிலர் வந்து இந்த பசங்களை போட்டு அடின்னு அடித்து திருத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருந்த மாட்டாங்க. உங்கள் மேலே வெறுப்பு வளர்த்துக்குவாங்க. இந்த பசங்க வந்து என்ன 80 வயசு 60 வயசு கிளம்புங்களா? இப்போ இந்த திமுக அதிமுக முட்டு கொடுக்குறவங்களாம் யாராக இருப்பான்? பலப்பட்டு ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. இல்லை இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்க காலம் முடியும். ஆனால் இவங்க தாங்க எதிர்கால தமிழகங்க. இவங்க இப்போ டிவிகேல இருக்கிறதுல ஒரு பெரிய ஜங்க் யாரு? தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள்.
அவங்களுக்கு மேபி அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்களோட செயல்பாடுகளில் சில விஷயங்கள் செய்யலாம் போகலாம் என்ன அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்தால் தானே அவன் அரசியலில் நிற்பான், அவன் தெளிவாகும் எது சரியான அரசியல் எது தப்பான அரசியல்னு. நாளை பின்ன ஒரு தப்பான அரசியல் டிவிக்கு செஞ்சதுன்னா கூட யாரு கேள்வி கேட்க முடியும்? அவங்களே தானே கேள்வி கேட்கணும். இல்லைண்ணே உன்னை நான் நம்பினேன், நீ என்னென்ன இப்படி பண்ணுறேன்னு அந்த கேள்வி கேட்குற இடத்துக்கு அவங்களுக்கு எஜுகேட் நம்ம பண்ணணுமா? எது செஞ்சாலும் என் தலைமை செஞ்சா சரிடான்னு சொல்லி அவனை முட்டு கொடுக்குறவனா மாற்றி நிற்கணுமா? கண்ணை மூடுறது. புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழர்களுடைய எதிர்காலம் முக்கியம், தமிழ் தேசியத்துடைய எதிர்காலம் முக்கியம். அந்த எதிர்காலத்தை மனசில் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். நான் வெறுப்பை உமிழலை. எனக்கு வந்து டிவிகேல என்றைக்குமே உடன்பாடு இருந்ததில்லை. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்க இப்போ ஜெயிச்சு வரதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், டிவிகேவிடம் எனக்கு எந்த விதமான உடன்பாடுகளும் கிடையாது. ஈவேராவை அவர் மேடையில் ஏற்றும் பொழுதே அதை எதிர்த்து பேசியவன் நான். அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவன் என் தம்பி, அவன் வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன்னு பேசினவன் நான் கிடையாது, பேசவும் மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு அந்த தவறுகளை நான் செய்ய போறது இல்லை. விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் பேசினால் வரவேற்பேன், நல்லா இருக்குது பேசுங்கன்னு சொல்லுவேன். நான் அதுக்காக விஜயை நான் நம்புவேனா? நம்ப மாட்டேன். ஏன்னா சினிமா துறையில் இருக்கிற யாரையுமே நான் நம்ப மாட்டேன். அதை நான் உறுதியாக நான் நிற்பேன். ஸோ இயக்கத்தை தொடங்கும் பொழுது ஒரு சரியான ஒரு அஸ்திவாரத்தை போடணுங்கிற நோக்கத்துக்காக தான் இவ்வளோவும். சரியா? இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம்னா, எதிர்கால தமிழகத்திற்கு தமிழ் தேசியம் அந்நியப்பட்ட அரசியலாக பார்க்கப்படக்கூடாது. அது நமக்கான அரசியலாக அவர்களுக்கு உள்வாங்கணும், உணர்வாகணும். அதில் ஒரு பெரும்பான்மை இளைஞர்களை வெறுப்பு பண்ணி அவங்கள எதிராக மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சுட்டுப்பட்டாலும் திரும்பி இந்த பக்கம் வரமாட்டான். என்ன பண்ணாலும் வரமாட்டாங்கங்க. இப்போ திராவிடத்துக்கு நம்ம போவோமா? ஏன் நம்ம போக மாட்டோம்? திராவிடத்தின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு நமக்கு வந்துருச்சுங்கிறனால நம்ம திராவிடத்துக்கு போக மாட்டோம். இப்போ இந்துத்துவத்துக்கு நம்ம போவோமா? ஏன்னா இந்துத்துவத்தின் மேலே நமக்கு அந்த புரிதலும் வெறுப்பும் இருக்கிறனால நம்ம அதுக்கு போக மாட்டோம். இப்போ டிவிகேக்காரன்ட்ட போய் கேளுங்க, நீ தமிழ் தேசத்துக்கு போவியானா போக மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த வெறுப்பு வந்து விதைக்க பார்க்குறாங்க. அந்த வெறுப்பை விதைச்சிங்கன்னா பின்னடைவு யாருக்குன்னா நமக்கு தான். ஏன்னா பெரும்பான்மை மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ரசிக மனப்பான்மையில ஒரு பக்கம் மக்கள் ஒரு ஈர்ப்புல போறாங்க அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதையும் கடந்து கொள்கை கொண்டவன் மீதும் உண்மை கொண்டவன் மீதும் ஈர்ப்பை நம்ம கட்டமைக்கணுமே ஒழிய, ஈர்ப்பு வரணுமே ஒழிய, ஒரு பக்கம் மக்கள் போறாங்க அதனால அதை போட்டு உடச்சி நம்ம வந்து இது பண்ண இருள் தான் மிஞ்சும். புரியுதா? இருள் தான் மிஞ்சும். இருள் நமக்கும் கண்ணு தெரியாது. ஸோ இதுதான் நான் சொல்றது. ஸோ விஜயை நம்பி இந்த முறை ஒரு கூட்டம் போகுது, அவர்களாக பட்டு திருந்துவார்கள். விஜயோடைய கொள்கைக்கு கூட போயிருந்தீங்கன்னா அது வேற. விஜய் அவர்கள்ட்ட கொள்கை பெரிய அளவு இல்லை. அவருடைய ஈர்ப்பை வச்சு தான் வராரு. அவர் நாளைக்கு ஜெயிச்சு வந்து அவர் என்ன பண்ண போறாருங்கிறத செயல்படும் போது நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க போறோம். அதுல பிழை இருக்குன்னா அவன் உணரணும், ஓ நம்ம வந்து சும்மா நம்பிட்டோம், ஏமாந்துட்டோம், அவருக்கு உண்மையாவே உணர்வுலாம் இல்லை, தமிழுங்கிற உணர்வு இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்க போறான். இல்லை அவர் தமிழ் உணர்வோட செயல்பட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அவரை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். இதுதான் பாலிடிக்ஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அதனால தான் ஒரு நம்மளால் நியூட்ரலாக நிற்க முடியுது. அதனால தான் வெறுப்பு அரசியலை நம்ம கையில் எடுக்கலை. இந்த முறை நம்ம வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கலை. நம்ம வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கலைங்கிறதா இவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு நம்ம மேலே வெறுப்பு. திட்டு அசிங்கமாக திட்டு, ஆபாசமாக பேசிட்டு அடுத்து என்ன பண்ணுறது? அதை அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போட்டு காட்ட போகிறான். அவ்வளோதானே. இன்னைக்கு இப்படி பேசின வாய் நாளைக்கு அப்படி பேசும், நாளைக்கு இப்படி பேசும் எடுத்து காட்ட போகிறான். அதுக்கு நாகரிகமாகவே அரசியல் பேசிட்டு போங்களேன். ஸோ நாகரிகம் தவறி யார் அரசியல் செய்தாலும் அவர்களுக்கே அது சறுக்காக மாறும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இதெல்லாம் வந்துட்டு மறந்துடாதீங்க. அரசியலில் பிழை விடக்கூடாது. நம்ம பிழை விட்டோம்னா அது நமக்கு அந்த அறமே நமக்கு வந்து கூற்றாக நின்று முடிச்சு விட்ரும் நம்மளை. ஸோ இது ஒன்று. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, தயவு செஞ்சு ஜெயிச்சாலும் தோத்தாலும் யார் வாழ்க்கை யார் கையில்? ஓன் வாழ்க்கை ஓன் கையில். விஜய் அவர்கள் ஜெயித்தாலும், ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்தாலும், எடப்பாடி அவர்கள் ஜெயித்தாலும், சீமான் அவர்கள் ஜெயித்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அவங்க ஒரு நிர்வாகியாக பொறுப்பேற்கிறார்கள், நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்கிறார்கள். அவங்க ஜெயிச்ச உடனே அப்படியே தமிழ்நாடு வந்து அப்படியே எல்லாம் அப்படி மாறிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. யாராலையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்ற முடியாது. அதுக்கெல்லாம் கண்டினியூவாக பவரில் இருக்கணும். 5 வருஷம் இப்படி 5 வருஷங்கிறது இப்படின்னு போயிடும். திமுக வந்துச்சு, என்ன கிழிச்சுது? 5 வருஷத்துல போயிடுச்சா? இப்போ அடுத்து ததிங்கின போட்டு நிற்கிறாங்களா? இதுதான் நடக்கும் அவங்களுக்கும். ஸோ சரியான ஆட்சி கொடுத்தா தக்க வைக்க முடியும். சரியான ஆட்சி கொடுக்கல அப்படின்னா மக்களே அடிச்சு விரட்ட போகிறாங்க. இவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது எங்களுக்கு வாக்கு போட்டுருங்கன்னு உங்களோட ஆசைகளை தூண்டி உங்களை வந்து பிளைண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதையும் நீங்கள் நம்பாதீங்க.
கருத்தியல் கொள்கை என்ன, அரசியல் தேவை என்ன, உங்களுடைய தேவை என்ன, மக்களுடைய தேவை என்ன, நாட்டுடைய எதிர்காலம் என்னங்கிறதெல்லாம் பார்த்து தான் எப்பவுமே மக்கள் வாக்கு செலுத்தணும். அதை வளர்த்துக்கோங்க, அந்த புரிதலை வளர்த்துக்கோங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது நம்மளோட கையில இல்லை. நீங்க வாக்கு போட்டவங்க ஜெயிக்கிறது உங்களுக்காக அவங்க இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நாளைக்கே அவங்க உங்களை விலை பேசிட்டும் போயிடலாம். ஸோ அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ஜெயிச்சு பிரச்சனை பண்ணாலும் போற வாழ்க்கை யார் வாழ்க்கை? உன் வாழ்க்கை. தோத்து பிரச்சனை பண்ணினாலும், தோத்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி உணர்வு எழுச்சியில் ஏதாவது தவறு பண்ணினாலும் போக போற வாழ்க்கை உன்னது தனிப்பட்ட வாழ்க்கை. யாருக்கும் இதில் நஷ்டம் கிடையாது. உன் குடும்பத்துக்கு நஷ்டம், உங்க அம்மாவுக்கு நஷ்டம், உங்க அப்பாவுக்கு நஷ்டம். புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உங்க அப்பா அம்மா உன்னை திட்டிட்டு கூட இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் வந்து நிற்பாங்க, அவங்க தான் அழுவாங்க. அதை மனசுல வச்சுக்கோ. தயவு செஞ்சு எந்த ஒரு தவறான முடிவுலையும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் எடுத்துடாதீங்கிற ஒரு அவேர்னஸாக தான் இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். எந்த கட்சி மேலேயும் குறை நிறையலாம் இதில் நான் பெருசாக இது பண்ணல. ஒரு விஷயம், உங்கள் கட்சி ஜெயிச்சுது, மகிழ்ச்சி. உங்கள் கட்சி தோத்துச்சு, பயிற்சி. போங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏங்க லைட்டாக சிரிக்கிறீங்க? சிலருக்கு நிறைய எதுக்கு பேசுறாரு பாரி. இல்லை, அது நம்ம சொல்கிறதில்ல, இதை முன்னாடியே சொன்னது தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து அப்படியே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதனால இப்போ ஒன்றும் பெருசாக தோண்டு போயிட மாட்டாங்க. அவங்களோட அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க போவாங்க. இந்த வேட்பாளர்கள் தான் வெளியில் போயிடுவாங்க. இப்போ புது வேட்பாளர்கள் வந்துருவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இது. அண்டர்ஸ்டுட். ஆனால் மற்றவங்க அப்படி ஓகே இல்லை. குறிப்பாக டிவிக்கே அப்படி இல்லை. டிவிக்கே பயமாக இருக்குது. எனக்கு ஜெயிச்சாலும் பயமாக இருக்குது, தோத்தாலும் பயமாக இருக்குது. உங்கள் தளபதிக்கு ஓட்டு போட்டது தான் கடைசி கடமைன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, தேட்டருக்கு வரணும், எல்லாருமே பார்க்கணும். அந்த கடமையை நம்ம இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. யாருமே பார்க்காத அந்த படத்தை நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டிய இடத்தில் பார்த்து. நான் இன்னும் பார்க்கல. நானும் பார்க்கலங்க. சரி சரி, ஏங்க சத்தியமா பார்க்கலங்க. சத்தியம் கேமரா மேல சத்தியமா பார்க்கலங்க. முடிச்சுக்கிறேன் இதோட. நன்றி.